திருநெல்வேலி மாவட்டத்தின் முதல் பெண் ஆட்டோ ஓட்டுநர். தனது கணவருக்காக லோன் மூலம் ஆட்டோ வாங்கி பயன்படக்கூடிய நேரத்தில் திடீரென கணவருக்கு ஆக்சிடென்ட் நடக்க ஆட்டோ ஓட்டுநராக இவர் பயணம் ஆரம்பமாகிறது. பயணம் கால் நூற்றாண்டை கடந்து இன்று பல பெண்களுக்கு முன்மாதிரியான ஆட்டோ ஓட்டுநராக இருந்து வருகிறார். அக்கா, ஆட்டோ ஓட்ட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தடங்கள் ஏதும் வரலையா அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்ன பதில், 3 வேளை குடும்பத்தில் உள்ளவங்க சாப்பிடணுமே, கையில் இருந்தது ஒரு ஆட்டோ, அதை ஏன் நாம் ஓட்டக்கூடாது? அவர் சொன்ன பதிலில் தனது பயணத்தின் சமூகத்தின் இழிச்சொற்களோ தடைகளோ அவள் பொருட்படுத்தவில்லை. வெற்றி பயணம் மட்டுமே தொடர்ந்தது. இவரது ஆட்டோ பயணத்தில் பயணித்த பல பள்ளி குழந்தைகள் பலர் மருத்துவர்கள், என்ஜினியர்கள், ஆசிரியராக ஆகியிருக்கிறார்கள். இன்றும் அவர்களுடன் குடும்ப உறவாக, குடும்ப உறுப்பினராக இருந்து வருகிறார். இவர் துவக்கிய இந்த ஆட்டோ பயணத்தின் விளைவாக நமது நெல்லை மாவட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் நம்பிக்கையுடன் வலம் வருகின்றனர். தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் சிற்பி சிலையைப் போல நெல்லை மாநகரில் ஆட்டோ ஓட்டும் சிங்கப்பெண்ணாக வலம் வரும் திருமதி காந்திமதி அக்கா அவர்களுக்கு வள்ளுவனின் வாக்கு வரியான பெண்ணின் பெருந்தக்க யாவுல கண்ணின் பெருந்தக்க தாம், பெண்ணின் பெருமை அளவற்றது, அவளை மதிக்கும் கண்ணே உண்மையான உயர்வு, இந்த குரலை வெற்றி மாலையாக அவருக்கு சூடி நெல்லை லைஃப் வழங்கும் நற்பணி சாதனையாளர் அறம் விருது பெறுவதற்கு நேர்கொண்ட பார்வையுடன் வீர நடையிட்டு மேடைக்கு வர அன்பு மேலோங்கி இருகரம் கூப்பி அழைக்கிறோம்.